வணக்கம் நண்பர்களே. ஜிஎஸ் இசைத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு அனைவரும் வீடுகளிலும் வளர்க்கக்கூடிய செம்பருத்தி செடியையும் செம்பருத்தி பூவையும் அதன் மருத்துவ குணங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். இந்த செம்பருத்தி செடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மலர் கிடையாதுங்க. இது வந்து வெளிநாட்டிலேருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம நாட்டில் வச்சதுங்க. வெளிநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து வந்திருக்குதுங்க. சீனாவிலேருந்து நம்ம நாட்டுக்கு இதை கொண்டு வந்து வச்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜப மலர்னு இருக்குது. ஜப மலர்னு ஒரு பேர் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பரத்தை அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீன ரோஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்து செடி அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வரத்தை அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. இந்த பூ வந்து செம்மை நிறத்தில் இருக்கிறதுனால இதற்கு வந்து செம்பரத்தை அப்படின்னு பேர் வந்திருக்குதுங்க. அது மருவி 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 செம்பருத்தி அப்படின்னு சொல்லி பேர் மாறி வந்திருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர புஷ்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜபா புஷ்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த கார்பசா அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. இத்தனை பேர்கள் கொண்ட இந்த செம்பருத்தியை பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மருத்துவம் கொடுக்குதுங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போங்க. இது வந்து மலேசியா நாட்டில் வந்து அந்த நாட்டு தேசிய மலரும் கூட நம்ம செம்பருத்தி தாங்க. இந்த செம்பருத்திக்கு விதைகள் மூலம் இனப்பெருக்கம் கிடையாதுங்க. இதன் குச்சியை வெட்டி நட்டுட்டிங்கனால தழைச்சி வந்துடுங்க. சின்ன குச்சியை வெட்டி நட்டினீங்க கூட தழைச்சிருங்க. இவ்வளோ செம்பருத்தி பூவோட மருத்துவத்தை இப்போ பார்ப்போங்க. செம்பருத்தி பூவில் இருக்கிற அதிக மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று புண்ணு இருக்குது பாருங்க, அல்சர், குடல் புண், அதுக்கு நம்ம வாய்ப்புண் இருக்குது பாருங்க, வாய்ப்புண், சூட்டுனால் வர்ற வாய்ப்புண், நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாய் புண்ணாயிடும். அது வந்து எதனால பார்த்தீங்கன்னா உள்ள வயிறு வந்து புண்ணாக இருந்தால் தான் அல்சருங்கிற அந்த வயிற்று புண், குடல் புண் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வாயில் வந்து புண்ணு ஏற்படுங்க. அந்த மாதிரி புண்ணு உள்ளவங்க தினசரி பார்த்தீங்கன்னா காலை வேளைகளில் 7 முதல் 10 பூவை அந்த இதழ்களை எடுத்து சாப்பிட்டு வெறுமனே சாப்பிட்டு வந்தாலே வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் வந்து குணமாயிடுங்க. 1 மாதம்னாச்சும், 1 மாத காலம்னாச்சும் கண்டிப்பாக சாப்பிடணுங்க. அப்போ தான் கிளியர் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அதிக குருதி பெருக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க டெய்லியும் காலையில் 10 பூவை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாக போயிருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்படும் அடி வயிற்று வலி, மயக்கம், இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது இந்த செம்பருத்தி பூவை நிழலில் உலர்த்தி அதை பொடி செஞ்சு தினமும் 1.5 ஸ்பூன் அளவு கஷாயமாக குடிச்சு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடுங்க. அதோட வெள்ளைப்படுதலுங்கிற பிரச்சனை உள்ள பெண்களுக்கு இது வந்து சரியாகுதுங்க. அது இல்லாமல் கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இருக்குது பாருங்க, அதுவும் இதில் சரியாகுதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இருதய நோய் உள்ளவங்க தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் 6 செம்பருத்தி பூவை சாப்பிட்டு வந்தால் இருதய நோய் விரைவில் குணமடையுங்க. இந்த செம்பருத்தி பூவை வெறும் வயிற்றில் காலையில் மென்று சாப்பிட பிடிக்காதவங்க
இதை வந்து கஷாயமாகவும் செஞ்சு குடிக்கலாங்க. அந்த கஷாயம் எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 செம்பருத்தி பூவை விதைகளை நீக்கிருங்க. அந்த மகரந்தத்தை நீக்கிருங்க. அதுக்கு வழியா காம்பை நீக்கிருங்க. நீக்கிட்டு அந்த இதழ்களை மட்டும் ஒரு 6 செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டு பெரிய நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே இருக்கிற விதையை நீக்கிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அது ஆய்ஞ்சு அதையும் சேர்த்துக்குங்க. இஞ்சி சிறிதளவு இஞ்சி எடுத்துக்கங்க. இஞ்சியை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்து இது எல்லாம் சேர்த்து அரைச்சு வடிகட்டி அதனோட உங்களுக்கு தேவைப்பட்டால் தேன் கலந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருதய நோய் உள்ளவங்களுக்கும் இருதய வலி, இரத்த குழாய் அடைப்பு, படபடப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரத்த சோகை இருக்கிறவங்க அதை போக்குறதுக்கு செம்பருத்தியை உலர்த்தி காய வைத்து பொடி செஞ்சு அதே அளவு மருதம்பட்டை இருக்குது பாருங்க, மருதம்பட்டை தூள், அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. பட்டையாகவும் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும். நீங்கள் பவுடராக வாங்கிக்கலாம். அந்த அந்த மருதம்பட்டை தூளை வந்து கலந்து காலையில் சாயங்காலம் 2 வேளையிலையும் தலா 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே இந்த இரத்த சோகை வந்து ஒரு 48 நாளில் வந்து கிளியர் ஆயிருங்க. இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா வயசு ஆகியும் ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் அதிக வயசாயிரும், மேரேஜ் ஆகி 10 வருஷம் 12 வருஷம் அந்த மாதிரி ஆகிடும். அவங்களும் இந்த கரு உறாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த கர்ப்பப்பை பாதிப்பினால் கரு உறாமல் இருப்பாங்க ஒரு சிலர். அவங்களுக்கும் இந்த செம்பருத்தி பூவை அரைச்சி மோரில் கலந்து ஒரு 48 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க, கருவுற்றுவாங்க. நீங்கள் இந்த பூவை மோரில் அரைச்சி குடிக்க பிடிக்கல அப்படின்னா ஒரு 6 பூ அல்லது 7 பூவை எடுத்து நெய்யில் வதக்கி அப்படி கூட சாப்பிடலாங்க. அப்படி செய்கிறதுனால கூட இந்த ப்ராப்ளம் வேகமாக கிளியர் ஆகிடுங்க. இந்த முடி பார்த்திங்கன்னா முடி அதிகமாக வளராமல் முடி கொட்டுது, இந்த பிரச்சனைகள்லாம் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி பூவை அரைச்சி சாறு எடுத்து அதோட சம அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதை ஆற விட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி நல்லா வளருங்க. அதுக்கடுத்து முடி உதிர்ற அந்த பிரச்சனைகளும் நீங்கிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீர் கழிக்கும்போது அந்த சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் உண்டாகும். அந்த எரிச்சலை போக்குறதுக்கு டெய்லியும் 10 செம்பருத்தி பூவை நீரில் காய்ச்சி பருகிட்டு வந்தாவே அந்த எரிச்சல் போயிடுங்க. இந்த செம்பருத்தி பூவில் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம், கால்சியம், மேக்னீசியம், விட்டமின் B9, பாஸ்பரஸு, பொட்டாசியம், இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. இந்த செம்பருத்தி பூவை டீயாக கூட நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. இந்த டீயை எப்படி நம்ம வந்து செய்து பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். பூவில் உள்ள இதழ்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தண்ணியில் போட்டு காய்ச்சி வடிகட்டி தேவைப்பட்டால் லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டு நம்ம குடிக்கலாங்க. இதனால்
நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அளவை குறைக்குதுங்க. நம்ம உடல் எடையையும் உடலில் தேவையில்லாமல் இருக்கிற வீக்கங்கள் எல்லாத்தையும் குறைக்குதுங்க. சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குதுங்க. இந்த செம்பருத்தி இலை இருக்குது பாருங்க, செம்பருத்தி இலையை நல்லா அரைச்சு தலைக்கு நீங்கள் பூசி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தலைமுடி நல்லா பளபளப்பாயிடுங்க. அது இல்லாமல் பொடுகு, பேனு, ஈறு தொல்லைகள்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஒவ்வொருத்தரோட தலையில் பார்த்தீங்கன்னா இந்த பேனு, பொடுகு, ஈறு தொல்லையெல்லாம் எப்போவுமே குறையாதுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து கடையில் போயிட்டு மருந்துகள் ஏதாச்சும் வாங்கி போடுவாங்க. இல்லை ஷாம்பு, ஒரு நல்ல நல்ல கம்பெனி ஷாம்புகளை வாங்கி போடுவாங்க. இப்படி பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு முழுமையாக அது சரியாகிறது இல்லைங்க. இந்த மாதிரி பேனு, ஈர தொல்லை இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி இலையை நல்லா அரைச்சு தலைக்கு பூசி குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுறலாங்க. செம்பருத்தி பூவை அரைச்சு தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி செழிப்பாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளருங்க. இந்த செம்பருத்தி பூவை ஆண்கள் நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை அதிகரிக்குங்க. சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் உள்ளவங்க செம்பருத்தி இலையை அரைச்சு குடிப்பதன் மூலம் சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் குணமாகுதுங்க. இதில் விட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ளதுனால நோயை குணப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குதுங்க. இவ்வளவு மருத்துவம் நிறைஞ்ச இந்த செம்பருத்தியை நம்ம வீடுகள் தோறும் வளர்ப்பவங்க, வளர்த்து பயன்பெறுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதோ கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.